இப்ப அறிவு கேட்கறதுல கூட்டணி அது சொல்லியும் அவங்க வரமாட்டாங்களே. நாமளும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். ஐயா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் ஐயாவோட கருத்து. அதாவது இப்போ 4 முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் 62ல இருந்து அப்புறம் 67ல அப்புறம் 52, 57, 62, 67 4 ஆண்டுகள் வந்து ஒருங்கா போயிடுங்க. அப்புறம் வந்து சில மாநிலங்கள் இந்திரா அம்மையார் வந்து அதுல வந்து 356 பயன்படுத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுல தான் பிரச்சனை வந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு நல்லது தான், செலவு கம்மியாகும். ஏன்னா அடிக்கடி தேர்தல் ஒவ்வொரு 6 மாதம் எங்கேயாவது ஒரு தேர்தல் வந்துட்டு தான் இருக்கிறதுல நல்லதுதான். ஆனாலும் எங்களுடைய கேள்விகள், பல கேள்விகள் இருக்கு, எங்களுடைய அச்சங்கள் பல இருக்கிறது. இதுல இப்போ ஒரே ஆண்டுல மத்திய அரசு டிஸ்மிஸ் ஆனாங்களா? இல்ல, 5 வருஷம் இருக்கு. ஒரு ஆண்டுல டிஸ்மிஸ் ஆனாங்கன்னா இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. அது என்ன நிலைப்பாடு? 4 ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு? இல்ல 4 ஆண்டுகள் பிறகுதான் தேர்தல் வருமா? இல்ல அப்பயே தேர்தல் வருமா? இல்ல அவங்களுக்கு டிஸ்மிஸ் நான் சொல்றது வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை 10 போதுமான இல்லை. 96ல வந்தது, 98ல வந்த நிலைப்பாடு அதே மாதிரி நிலைப்பாடு வருங்காலத்துல வந்துச்சுன்னா என்ன? அதுல இப்ப மற்ற மாநிலங்களிலும் அவங்க கூட தான் தேர்தல் மறுபடியும் வைக்கணுமா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இல்ல மாநில அரசு வந்து அதுல வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை சரியான பிரச்சனை வருது. 2 ஆண்டுகள்ல மாநில அரசு வந்து போயிடுது. அடுத்த 3 ஆண்டுகள் என்ன நிலையில இருக்கும்? இல்ல அடுத்த தேர்தல் வந்ததுன்னா அவங்க 3 வருஷம் தான் இருப்பாங்களா? இல்ல 5 வருஷம் இருப்பாங்களா? இதெல்லாம் இருக்குதல்ல. இது போன்ற பல குறைபாடுகள் எங்களோட சஜஷன் சொல்லியிருக்கோம். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் உலகத்துல 80 நாடுகள்ல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த கட்சி என்னென்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறதோ அந்த பர்சன்டேஜுக்கு 234 எம்எல்ஏக்கும் அந்த பர்சன்டேஜுக்கு பிரிச்சுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா இது போன்ற கட்சியோட கட்சி தாவலாம் இருக்காது, யாரும் தாவ முடியாது. கட்சி எடுக்கிற முடிவு தான். கட்சி யாரு அனுப்புறாங்களோ அவங்கதான். அப்படி ஒரு தவறிக்காரன் இருந்துட்டாருன்னா கட்சி அவர் சார்பில் வேற ஒருத்தர் நியமனம் பண்ண, அவ்வளவுதான். பை எலெக்ஷனே இருக்காது, கட்சி தாவறதும் இருக்காது. எல்லா கட்சிகளுக்கும் அங்க பிரதிநிதித்துவம் இருக்கும். அதனால இது ஒண்ணு அவசியமா, இது பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. இந்த யோசனையை இந்த யோசனையை அவங்க 50 ஆண்டுகளா சொல்லிட்டு வரோம். நாங்க சொல்லிட்டு வரோம். நாங்க மட்டும்தான் சொல்லிட்டு வரோம். அதுல இன்னொரு யோசனை நாங்க சொல்லியிருக்கோம். என்னன்னா மக்களவை தேர்தல் வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்கள்ல தேர்தல் ஒரே நாள் ஒரே மாதத்துல நடத்துங்க. So every 2.5 years வந்து எலெக்ஷன் வரும், அவ்வளவுதான். ஏன் அதுக்கு வேணும்னா நீங்க மக்களவை தேர்தலும் சரி மாநில தேர்தல் ஒன்னா வச்சீங்கன்னா அங்க தேசிய பிரச்சனைகள் தான் முன்னிலைப்படுத்தப்படும், மாநில பிரச்சனைகள் வந்து பின்தள்ளப்படும். அது மட்டும் இல்ல, அது ஒரே நாள்ல தேர்தல் வச்சீங்கன்னா ஒரே நேரத்தில் வச்சீங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு தான் இது வந்து சாதகமா இருக்கும், மாநில கட்சிகள் பாதகமா இருக்கும். அதனால நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா மக்களவையில பொது தேர்தல் வச்சீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் வச்சுருப்போங்க. அப்ப நீங்க 2.5 years தேர்தல் வந்துட்டு அவ்வளவுதான். இடையில எந்த தேர்தலும் வராது. இதெல்லாம்